இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சுகரே இல்லாமல் இந்த வருஷம் தீபாவளி ஸ்வீட்ஸை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். தீபாவளிக்கு காலையில் இட்லியும் மட்டன் குழம்பும் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் நம்ம ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிறதும். ஆனால் ஒயிட் சுகர்னால தான் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாம் சுகர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான லட்டு பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜாங்கிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஜிலேபி மாதிரி மைதா மாவில் பண்ணாமல் இது உளுத்தம் பருப்பில் பண்ணுறதுனால இது ரொம்பவே நல்லது. ஆனால் ஒயிட் சுகரில் டிப் பண்ணாமல் ப்ரௌன் சுகரில் டிப் பண்ணி எடுத்தேன். ஸோ கலர் இந்த மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் முறுக்கு பண்ணியிருந்தேன். அண்ட் இது எல்லாமே நான் செக்கு எண்ணெயில் தான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸையும் சேர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ணியிருந்தேன். இதில் நிறைய கிரவுண்ட்நட், ரோஸ்டட் சன்னா தால் அண்ட் செசமி சீட்ஸ் ஆட் பண்ணுறதுனால இட் இஸ் ஹைலி ப்ரோட்டீனேஷியஸ். ஸோ குழந்தைகளுக்கு மட்டும் அல்லாமல் நமக்கும் ஸ்வீட் கிரேவிங் வரப்போ இதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.